பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கிழிஞ்ச நைட்டிலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. சூப்பராக வந்து நம்ம டோர்மேட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அந்த நைட்டியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கீழே இருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 லேயராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம 2 லேயராக இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை வந்து 4 லேயராக இருக்க மாதிரி மடிச்சு போட்டு நம்ம 2 கார்னர்ஸில் வந்து தச்சு எடுக்க போகிறோம். மற்ற 2 கார்னர் வந்து உங்களுக்கு க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் தைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய 2 சைடை மட்டும் தச்சு விட்டுட்டிங்கன்னா போதுங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து தச்சு முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லேயராக இருக்கும். அந்த 4 லேயராக இருக்கக்கூடிய கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் தச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய நைட்டியை வந்து ரீயூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டோர்மேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த டோர்மேட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தண்ணியை ரொம்பவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.